இப்ப ஏன் நம்ம வந்து உறவுகள்லாம் பிரிஞ்சு போச்சு, குடும்பம்லாம் பிரிஞ்சு போச்சு. ஏன்னா சேர்ந்திருந்தா சண்டை வரும் அப்படிங்கிறனால தான், படிக்கிறது நான் படிக்க போறேன், தொழில் செய்ய போறேன், பணத்த தேட போறேன் அப்படின்னு சொல்லி நான் நான் சிட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. சேர்ந்திருந்தா சண்டை தான்ப்பா வரும். சேர்ந்திருந்தா அதனால வந்து ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி நம்ம இன்னைக்கு பிரிவதில் நமக்கு ஆர்வம் வந்துருச்சு. பிரிந்து கிடக்கிறார்கள். ஏன் மனிதர்கள் இப்படி அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சேர்ந்திருந்தா ஏன் சண்டை வருது? நாம உண்ணுகிற உணவு சண்டை போடுவதற்கான உணவு. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு. இந்த உணவ சாப்பிட்டாலே உங்களுக்கு சண்டை தான் போடுவீங்க. எல்லாமே உங்களுக்கு தப்பாவே புரியும். ஒரு ஜாலியாலாம் இருக்க முடியாது. ஒரு ஜோக்கா ஏதாச்சும் சொன்னா கூட உங்களுக்கு தப்பா தான் தெரியும். அந்த பிறரை துன்புறுத்துவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. பிறரை சண்டை போட்டு பிறரை துன்புறுத்துவதற்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற உணவுல தான் நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் போர் அப்படி இப்பவும் நமக்கு போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ போரிடுவதற்கு நீ ஆரோக்கியமாக வாழ்வதெல்லாம் மனிதனுடைய நோக்கம் கிடையாது. போர் ச ஏன்னா போர்க்களத்துல உனக்கு நான் ஆரோக்கியமா வாழணும்னு நெனைப்பியா? உயிரோட வாழணும்னு நெனைப்பியா? ஏன்னா அடிக்கடி அந்த காலத்துலலாம் எப்போ வேணாலும் போர் வரும். சண்டையிலேருந்து தப்பவே முடியாது. நீ காட்டுக்கு போனாலும் அங்கேயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்டிலேயே நெறைய பிரிவு இருக்கும். நெறைய குழுக்கள் இருக்கும். அந்த குரூப்பு, இந்த குரூப்புன்னு இருக்கும். அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க. சண்டை போடாத இடமே கிடையாது. சண்டை தான். அப்போ சண்டை போடுவதற்கு உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அப்பதான் நீ உயிரோட இருக்க முடியும். சண்டை போட்டா தான் நீ உயிரோட இருக்க முடியும். உயிரோட இருந்தா தானே நீ ஆரோக்கியமாவே இருக்க முடியும். அதனால முதல்ல உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். அந்த உயிரோட அப்ப சண்டை போட்டா தான் நீ உயிரோட இருக்க முடியும்னா, சண்டை போடுவதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். ஆரோக்கியமா வாழ்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் வந்து கேழ்வரகு, கோதுமை, சாமை, திணை, குதிரைவாலி, கருப்பு கவுனி இது எல்லாமே ச சோளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறதுக்கு தேவையான வலிமையை தரக்கூடிய ஏதோ உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாக்கா நல்லா சண்டை போடலாம்பா. களி தின்னாக்கா நல்லா சண்டை போடலாம். ஆக இது சண்டை போடுறதுக்கான ஒரு உணவு. அத சாப்பிட்டுட்டு நீ சண்டை தான் போட முடியும். நேசிக்க முடியாது. அதனால தான் இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, சேர்ந்திருக்கவே பயப்படுறாங்க. சேர்ந்திருந்தா சண்டை தான் வரும். மத்தவங்க மனசு கஷ்டப்படும். நம்ம மனசு குற்ற உணர்ச்சியா இருக்கும். இதுக்கு பிரிஞ்சு தனித்தனியாவே இருக்கலாம். அப்படின்னு சொல்லி, நான் நகரத்துக்கு போறேன், படிக்க போறேன், தொழில் பண்ண போறேன் அப்படின்னு மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்த சொல்லி தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். நான் அங்க இருக்கிறேன். நீ அங்க இரு. நீ அந்த ஊர்ல இரு. கோயம்புத்தூர்ல இரு. நான் சென்னைக்கு போறேன். நீ பெங்களூருக்கு போ. ஏதாவது ஃபங்ஷன்னா நம்ம சொந்த ஊருக்கு வருவோம். ஒற்றுமையா இருப்போம். பேசிக்க வேண்டாம். பேசினா சண்டை வரும். அதனால ஏன்னா நம்ம சண்டை போடுற உணவை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறோம். உறவை பாதுகாப்பதற்காக ஏதோ ஒரு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்குல்ல. நம்ம பேசி சந்தோஷமா இல்ல, மனம் விட்டு பேசலன்னா கூட பரவால்ல. உறவு ஏதோ ஒண்ணா கூடுறோம். மூஞ்ச பார்த்துக்கிறோம். மூஞ்ச கூட பார்க்க முடியல. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அ பிரிஞ்சு கிடக்குறாங்க. சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதுவும் ஒரு காரணம். பிரிந்து கிடப்பதற்கு. நாடோடித்தனமாக அலைகிறது என்னது? பிரிந்து போவதற்கு தான். ஏன் நாடோடித்தனமா அலையிறான்? பிரிஞ்சு போறான். உறவு சேர்ந்திருந்தா சண்டை வருங்கிறதுக்காக, இவன் இந்த பக்கமா போறான், அவன் அந்த நாட்டுக்கு போறான், இவன் இந்த நாட்டுக்கு போறான். இதெல்லாம் அப்போ நாடோடித்தனமான வாழ்க்கைக்கே காரணம் இந்த சண்டை வருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். இந்த உணவை சாப்பிட்டால் சண்டை போடுவதற்கு தான் உங்களுக்கு தோன்றும். அப்போ நம்ம சேரணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். கீரைகளை, கிழங்குகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். பயிர்களை, பருப்புகளை, கடலைகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். பயிர் வகைகள் இதெல்லாம் இப்போ காளான்களை பச்சையா சாப்பிடணும். பச்சையா சாப்பிட்டா தான் நம்மளால அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது. அரிசி, கோதுமைலாம் சாப்பிடவே கூடாது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், உப்பு, மசாலா இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டாக்கா சண்டை தான் போடுவீங்க. அந்த உணவுகளே உள்ள போய் உங்க நோய் எதிர்ப்பாற்றலோடு சண்டை போடும். சண்டை போட்டு அப்புறம் அது தோத்துரும். அப்புறம் நோய் வந்துரும். இந்த உணவு ஜெயிச்சிரும். உங்க உடம்பு நோய் எதிர்ப்பாற்றல் தோத்து போயிடும். இது உள்ள போய் சண்டை தான் போடுது. அதனால தான் நீங்க வெளியிலயும் சண்டை போடுறீங்க. இது சண்டை போடுவதற்கான உணவு. அதனால நம்ம வந்து சண்டை போட்டு மனச புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு காரணங்களை சொல்லி, "ஏன்பா நீ சிட்டில இருக்க? சென்னை ஊருக்கு போயிருக்கலாம். ஊர்ல இருந்தா ஏதாவது பிரச்சனை வருங்க. ஊர்ல இருந்தா ஏதாவது பிற்போக்குத்தனமானவன் அங்க இருப்பான். ஜாதி அது இதுன்னு சொல்லி நெறைய பிரச்சனை வரும். கடன் வாங்குவான், குடுக்க தரமாட்டேன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு நிம்மதியா நம்ம சிட்டில இருந்துட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உறவை பாதுகாக்கிற நோக்கம் தான். சண்டைய விரும்பல மனிதர்கள். ஆனா வேற என்ன பண்ண அப்படிங்கிற மாட்டோம்.